அனைவருக்கும் சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1938ஆம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் பக்த நாமதேவர் என்ற படமாகும். இந்த திரைப்படம் ஸ்ரீ சௌதேஸ்வரி பிலிம்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்துள்ளது. கதையை ராமசாமையா என்பவர் எழுதியிருக்கிறார். இந்த கதை மகாராஷ்டிரத்தில் வாழ்ந்த வைணவ கடவுள் விஷ்ணுவின் பக்த துறவியின் வரலாற்றை அடிப்படையாக கொண்டது. இனி இப்படத்தின் கதை சுருக்கத்தினை பார்ப்போம். மகாராஷ்டிராவின் புகழ்பெற்ற ஞானதேவ் அவர்களின் சமகாலத்தவர்தான் நாமதேவ். அவர் கிபி 1269இல் பிறந்தார். தையல் தொழில் செய்யும் குடும்பத்தில் பிறந்த இவர் ஸ்ரீ கிருஷ்ணரின் கடுமையான பக்தராக உலவி வந்தார். நாமதேவ் சிறு வயதிலேயே பக்த பிரகலாதனைப் போல் அவர் பேசத் தொடங்கிய முதல் சரியான சொல் விட்டலா என்பதுதான். விட்டலா என்றால் அந்த பக்கம் கிருஷ்ணர் என்று பொருள். பிறகு எந்த நேரமும் அதையே மந்திரமாக சொல்லும் பழக்கத்தை கொண்டார். 7 வயதில் அவர் பஜனை பாட ஒரு ஜோடி ஜால்ராவை தயாரித்து நடனம், பாடல் ஆகியவற்றால் நேரத்தை செலவிட்டார். உணவு, பள்ளியில் படிப்பு, ஓய்வு, தூக்கம் போன்ற அனைத்தையும் புறக்கணித்தார். கடவுள் கிருஷ்ணனை தனது நண்பனாகவே எண்ணினார் இந்த நாமதேவர். ஒரு நாள் நாம்தேவின் தாயார் வேலையாக இருந்ததால் கடவுளுக்கு படைக்க வேண்டிய பிரசாத தட்டை கொடுத்து கடவுள் கிருஷ்ணனுக்கு எடுத்து சென்று படைத்து வரச் சொல்லி அனுப்புகிறார். நாம்தேவ் கோயிலுக்கு சென்று பிரசாதத்தை கிருஷ்ணன் கடவுளுக்கு முன்னால் வைத்து சாப்பிட சொல்லி கெஞ்சுகிறார். கடவுள் கிருஷ்ணன் சாப்பிட வருவதில்லை. ஓவென்று கதறி அழுகிறார். இதனை கண்ட கிருஷ்ணன் மனித உருவில் வந்து அமர்கிறார். உடனே எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கிறது, என் அம்மா எனக்கு வேலை நிறைய வைத்திருக்கிறார்கள், சீக்கிரம் சாப்பிடு என்று கடவுளுக்கு உணவை ஊட்டுகிறார் நமது நாமதேவ் அவர்கள். இப்படியாக பேசி உணவை அனைத்தையும் ஊட்டிவிடுகிறார் கடவுளுக்கு. கடவுள் உண்டதும் மறைந்து விடுகிறார். காலி தட்டுடன் வீட்டுக்கு செல்கிறார் நாமதேவ். தாயார் ஏன் தட்டு காலியாக இருக்கிறது என்று கேட்க கடவுள் சாப்பிட்டதை சொல்ல தாய் சிரிக்கிறாள். அடுத்த நாள் மீண்டும் இதனை பரிசோதிக்க பிரசாதத்தை கொடுத்து அனுப்பி மகனுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்து கோயிலுக்குள் பார்க்கும்போது கடவுளுக்கு நிஜமாகவே தனது மகன் உணவு ஊட்டுவதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு கடவுளை வணங்குகிறாள். தனது தந்தை செய்த தொழிலை சரியாக செய்யாமல் எந்நேரமும் கடவுளை பாடுவதில் குறியாக இருந்த நாமதேவருக்கு ராதாபாய் என்ற பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார்கள். அந்த பெண்ணும் தன் கணவனின் பக்தியை போற்றுகிறாள். தனது குழந்தைக்கு கடவுள் வந்து பெயரிடுவார் என்று நாமதேவ் சொன்னதை அவள் நம்புகிறாள். அதேபோல் அன்று பெயர் சூட்டும் விழா நடக்கும் பொழுது இறைவன் மனித வடிவில் மாறு வேடத்தில் கலந்து கொண்டு குழந்தைக்கு நாராயணா என்று பெயர் வைத்துவிட்டு பரிசுகளை அள்ளி வழங்கிவிட்டு மறைந்து போகிறார். நாமதேவின் குடும்பம் வறுமையில் தள்ளாடிய போதும் கடவுள் கிருஷ்ணன் பரிசு பொருட்களை வாரி வழங்கி வறுமையை நீக்குகிறார். பிறகு நாம்தேவ் தனது குருவாக ஞானதேவ் என்பவரை தேர்வு செய்து அவரிடம் சீடராக சேர்கிறார். புனித யாத்திரைக்கு அவருடன் செல்லும் முன்பு தன் தாய், தந்தையர், மனைவி, மகனிடம் விடை பெற்றுவிட்டு செல்கிறார். அப்போது செல்வதோடு சரி, அவர் திரும்பி வருவதில்லை. தனது குரு ஞானதேவுடன் அனைத்து கோயில்களுக்கும் செல்லும் பொழுது இவர்களுக்கு பக்தர்கள் கூட்டம் உருவாகும் பொழுது சுல்தான் கிளர்ச்சி படை இவர்களை தவறாக கருதி அவர்களுக்கு எதிராக ஜெனரல் காசி பந்தை அனுப்புகிறார். அது ஒரு மத கட்சி மட்டுமே என்று ஜெனரல் சுல்தானுக்கு தெரிவித்தாலும் நாம்தேவை கைது செய்து வழக்கு தொடர வேண்டும் என்று சுல்தான் உத்தரவிடுகிறார். அப்போது நீ உண்மையான சாமியானால் வெட்டப்பட்ட இந்த பசுவை உயிர் பெறச் செய் என்று இறந்து போன ஒரு பசுவை கொண்டு வந்து நாம்தேவ் முன்னால் போடுகிறார் சுல்தான். இல்லாவிட்டால் இஸ்லாம் மதத்தில் சேர்ந்து விடு, மறுத்தால் யானையால் மிதிபட்டு சாவாய் என்று யானையை வரவழைக்கிறார். நாம்தேவ் சாக தயாராகிறார். முஸ்லீமாக மாற முடியாது என்று மறுக்கிறார். எதற்கும் இறைவனை வேண்டுவோம் என்று கடவுள் கண்ணனை வேண்டி இறந்து போன பசுவை உயிர் பெற பாடுகிறார் பாடலை. உடனே பசு உயிர் பெறுகிறது.
இதனை பார்த்து ஆச்சரியப்பட்ட சுல்தான் படையினர் மற்றும் அனைவரும் நாமதேவரை வணங்குகிறார்கள். அனைவரையும் சுற்றுமுற்றும் பார்த்த நாமதேவன் போதும் இந்த மனித வாழ்க்கை என்று முடிவெடுத்து கிபி 1295 தனது 26வது வயதில் பந்தர்பூர் என்ற இடத்தில் சமாதியாகிறார். இப்படியாக முடியும் இந்த திரைப்படத்தில் இளவயது நாமதேவாக மாஸ்டர் சீனிவாசன் என்பவரும், பருவ வயது நாமதேவாக கண்ணப்பன் என்பவரும் வெகு அற்புதமாக நடித்திருக்கிறார்கள். இவர்களுடன் அண்ணாமலை பிள்ளை, எம் நரசிம்மாச்சாரி, கே பார்வதி, சாரதம்மாள், சி பத்மாவதி ஆகியோர் நடித்த இந்த பக்த நாமதேவர் திரைப்படம் 17,000 அடியில் எடுக்கப்பட்டு 26/2/1938 அன்று வெளியாகி இருக்கின்றது என்ற தகவலை தவிர வேறு எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை. இதுவரை இந்த பக்த நாமதேவர் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1938 வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.